சுவாமி புரட்சி செய்த சம்பவம். சுவாமி டீச்சரா இருக்கும்போது, அங்க தேவையான வசதிகள் இல்லன்னு அந்த ஸ்கூல இழுத்து பூட்டுனது. சுவாமி எல்லாமே வந்து சரணாகதியில செஞ்ச ஒரு சம்பவம் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா, அவரே புரட்சி செய்த அந்த சம்பவத்த பத்தி சொல்லுங்க. சுவாமி செய்கிறது அத்தனையும் புரட்சிகரமான விஷயங்கள் இல்லை. சுவாமி படித்தது அந்த காலத்தில் பிஏ, அதுக்கப்புறம் டிப்ளமா இன் எஜுகேஷன். அதாவது அந்த காலத்தில் பிஎட் கிடையாது, பிடி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. டிப்ளமா இன் எஜுகேஷன் அதே ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஒரு ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர். அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இருந்து அவர் பாடம் நடத்துகிறதோ எல்லாமே புரட்சிகரமாக இருந்தது. அவருடைய செயல் எல்லாமே புரட்சிகரம் தான். அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது புரட்சிகரமான விஷயம். அவ்வளோ அகண்ட கங்கையில் அந்த சிறு குழந்தை நீச்சல் அடித்து பயமில்லாமல் போகிறதே பெரிய புரட்சிகரம் இல்லை. வீட்டில் தன் தாய் தந்தைக்கு உதவிகரமாக இருந்ததே பெரிய புரட்சி இல்லை. அந்த ஊர் மக்களுக்கு உதவிகரமாக இருந்ததே பெரிய புரட்சி இல்லை. தன் மனைவி மக்களை நேசித்து உண்மையிலேயே நேசித்து வாழ்ந்ததே பெரிய புரட்சி இல்லை. இன்னும் எவ்வளவு புரட்சிகள் அவர் பண்ணியிருக்கார். அதே போல குருவை தேடி அடைஞ்சது புரட்சி இல்லை. சாதுக்கள் கங்கா பிரதேசம் வரக்கூடிய சாதுக்களுக்கு ஆகாரம் அழித்தது. அந்த மாதிரி சாதுக்களை கண்டாவே பயந்து ஓடக்கூடிய அந்த சிறுநீர் பாலகனா அவர் இருக்கும்போதே அந்த சாதுக்களை நாடி போய் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள் கொடுத்து அவங்களுடைய அனுபவங்களை கேட்டதே பெரிய புரட்சி. ஒரு கபாடியா பாபாங்கிற ஒரு நிர்வாண சாதுவிட்ட அவர் போய் தொடர்புல இருந்து அவரோட நெருக்கமா பழகி அவர்கிட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட அத்தனை அவருடைய சந்தைகளை பற்றி கேட்டதே பெரிய புரட்சி இல்லை. ஒரு சாதாரண பறவை தன்னுடைய ஒரு அனிச்ச செயல்னால அது மரணம் சம்பவிச்சத வந்து அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்து கதறி அழுது அது கங்கையில வந்து அது சமர்ப்பணமாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்தினுடைய அனுபவத்தை வந்து அனுபவிச்சது புரட்சிகரமான விஷயம். அதெல்லாம் விட புரட்சிகரமான விஷயம் குருவை தேடி தெற்க வந்து உடக்க எங்கேயோ ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்து நீங்க வந்து ட்ரெயினை பிடிக்கிறனாவே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி பயணம் பண்ணி சென்னை வந்து சென்னையிலேருந்து மாணிக்கு திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில் வந்து நீங்க வந்து ஒரு குருவை பார்க்கணும். ரமண மகர்ஷியை பார்க்கணும். இல்லை பாண்டிச்சேரி போய் அரவிந்தரை பார்க்கணும். இல்லைன்னா ஒரு காட்டுக்குள்ள போய் வட கேரளால ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காஞ்சிரங்காடுங்கிற ஒரு ஆட்டு ஆசிரமத்துல போய் ராமதாசுங்கிற ஒரு ஞானியை பார்க்கறதோ எல்லாமே புரட்சிகரமான விஷயங்கள் இல்லை. யாரு செலவழிக்கு போவாங்க? நம்ம இடுப்புல யாராவது ஞானிகள் வாழ்ந்துருக்காங்கன்னா இப்போ போவோமா, நாளைக்கு போவோமா, நாளை கழிச்சு போவோமா, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவர் அப்படி நினைக்கலையே, போனாரு. எல்லாமே புரட்சி தானே. சாமி நீங்க வந்து எங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது தூத்துக்குடிக்காரர் கேட்கும் போது வந்திருக்கனே உங்க ஊருக்கு இன்னொரு பேர் உண்டு உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. சரி தெரியாது சாமி திரும்போது உங்க ஊருக்கு இன்னொரு பேர் திருப்பதி நகர். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லுவார், சாமி எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களா? கரூர் சாமி எங்க ஊரு. நான் கரூர் பக்கத்துல இருக்கிற நெரூருக்கு போயிருக்கேன். அந்த சரஸ்வத பிரேமனுடைய சமாதி இருக்குதாங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ எல்லாமே புரட்சி தான். அவர் பண்ணது கூட புரட்சி தான். எங்கெல்லாம் ஞானிகள் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் போனாங்க. அதை விட புரட்சி வேற என்ன இருக்க முடியும்? மேற்கொண்டு சிவசமைக்கல் சொசைட்டியில் போய் அங்கே உள்ள லைப்ரரியில் 6 மாத காலம் வெறும் புஸ்தகங்களா படித்து 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 உலகத்தில் உள்ள அத்தனை ஞானிகளை பற்றியும் தெரிஞ்சு அத்தனை விதமான தத்துவார்த்தங்களையும் புரிஞ்சு எல்லாத்தையும் கவனிச்சு ஒரு பெரிய மாஸ்டர் அளவுக்கு இருந்து அந்த தியாசமைக்கல் சொசைட்டி பிரசிடென்ட் ஸ்ரீராம்கிட்டே அவ்வளோ க்ளோஸாக பழகி அந்த பிரசிடென்ட்டே ஒரு அமெரிக்கன் அனுப்பிச்சு இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதுன்னு சொல்லி அனுப்பிச்சது. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை புரட்சிகரமாக இருந்ததுனால தானே அதெல்லாம் நடந்தது. ஸோ இவருடைய வாழ்க்கையே புரட்சி. இந்த மாதிரி புரட்சி தான் பண்ணாரு, அந்த மாதிரி புரட்சி தான் பண்ணாருலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கூல் சம்பவம், அந்த ஸ்கூல் சரியாக நடக்கலை, சரியாக நடந்தால் தான் ஸ்கூல் நடத்த விடுவேன், இல்லைன்னா ஸ்கூல் கதவை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறதுலாம் சாதாரண விஷயம். ஆனால் நான் அடையந்தண்டியும் பகவான் அடையந்தண்டியும் என் குருவுடன் ஐக்கியமாக தெரியும். நான் வந்து ஓய மாட்டேன்னு சொல்லி வீதி வீதியா ஊர் ஊரா தேசாந்திரம் போய் விஷை எடுத்து வாழ்ந்து மரத்தில் படுத்து மழையிலையும் குளிர்லையும் வெப்பத்திலையும் என்ன தூசியிலையும் படுத்து புரண்டு தனக்குன்னு உடனே எதுவும் இல்லாமல் தன்னுடைய அடையாளங்களை கூட அழிச்சு வாழ்ந்து எப்பேற்பட்ட ஒரு புரட்சி. இந்த புரட்சியை விடவா பெரிய ஒரு புரட்சி இருக்க முடியும்? இதுதான் உண்மையான புரட்சி.